நம்மளோட ஸ்டைலில் முட்டை மிட்டாய் எப்படி பண்ணுறோன்னு பார்த்துடலாமா? 30 கிராம் பாதாம், 5 ஏலக்காய் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து, அது கூடவே குங்குமப்பூ தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஹாட் வாட்டர் ஊற்றி 1/2 hour ஊற வச்சது. அதில் ஒரு முக்கால்வாசி சேர்த்துட்டு மிக்சியில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம். 200 கிராம் அன்ஸ்வீட்டன்ட் கோவா, அதாவது பால் கோவா, சீனி சேர்க்காமல் நம்ம தனியாக ரெடி பண்ணியிருக்கோம். அது கூடவே ஒரு 200 கிராம் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகர், ப்ரௌன் சுகர் எதுனாலும் சேர்த்துக்கலாம். அரைச்ச பாதாம் ஏலக்காயோட பேஸ்ட் சேர்த்துருக்கோம். இது கூடவே கொஞ்சமாக மாற்றி வச்சுருந்த அந்த குங்குமப்பூ சோக் பண்ண தண்ணியும் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ அளவில் முட்டை மிட்டாய் பண்ணுறதுக்கு 6 முட்டை வேணும். இதில் 6 முட்டையும் டைரெக்டாக உடச்சி சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடலாம். மேக்ஸிமம் கெட்டித்தன்மை எதுவும் இல்லாத அளவுக்கு கலந்து எடுத்துக்கலாம். நல்லா கலந்துக்கிட்ட இந்த மிக்சர் கூடவே ஒரு 50 கிராம் வர்ற அளவுக்கு மில்க் மேட் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 50 கிராம் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு ஒரு கெட்டித்தன்மை வர்ற வரைக்கும் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதே ஹீட்டோட பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ண ஒரு பேக்கிங் ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பேக்கிங் ட்ரேயை ஓவனில் 180 டிகிரி செல்சியஸில் 40 மினிட்ஸ் பேக் பண்ணுறதுக்கு வச்சிடலாம். ரெடியான முட்டை மிட்டாயை நல்லா கூல்டவுன் ஆக விட்டுட்டு ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி பீசஸ் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பீசஸ் பண்ணிக்கலாம். நம்ம கஸ்டமருக்கு பேக் பண்ணி கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி பீஸ் பண்ணி பாக்ஸ் பண்ணி கொடுப்போம். ஒரு பீஸ் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ மாய்ஸ்ட்டாக இருக்குன்னு. நம்மளோட கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே நம்ம இதே மாதிரி தான் முட்டை மிட்டாய் ரெடி பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பாய்.